மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் நம்ம இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, உடனே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதை தான் அப்படியே டீம் வந்து வைக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிட்டாங்க. அதுலயுமே வந்துட்டு காவேரி வந்து அவங்க இரு காவேரி அப்படின்னு விஜய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி அதே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்க நம்ம பார்ட்டி சைட்ல இருந்து இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சாங்க. எப்படி ஆடியன்ஸ் வந்து விஜய்க்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னமோ அதை எல்லாமே வந்து தாத்தா அண்ட் பாட்டி மூலமா நமக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. ஈவன் பாட்டி வந்து நீ விஜய் பண்ணது தப்புனா காவேரி பண்ணதும் தப்பு தானே அப்படின்றத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி பண்ணதுக்கு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு தான் கான்ட்ராக்ட் போட்டீங்க, ரெண்டு பேருமே வந்து அதுல சரிசமமான பங்கு இருக்கு அப்படின்னும் போது உன் லைஃப் மட்டும் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்றாங்களே. அப்ப ஆம்பளையோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னைக்கு வேலிடான பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் காவேரி வந்து எல்லாரோட சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்க மன்னிப்பு கேட்டது. ஆல்ரெடி ஹர்ட் ஆகி தான் இருக்காரு விஜய். இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் சொல்லாம கொள்ளாம போயிருக்கணும், பட் நான் இங்க வந்து போனது தப்பு தான், என்னால சொல்லாம போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு நடிச்சு கொடுக்கணும், நான் வந்து கரெக்டா வேலையை பார்த்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண விஷயம் எங்கேயுமே வந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஃபேமிலி சைடுக்கு ரிவீல் பண்ணல. பட் தாத்தாவுக்கு மட்டும் அந்த உண்மை தெரியும். பட் டைலாக் எழுதும் போது அந்த விஷயத்த மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஈவன் விஜயோடைய மைண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நீ நடிக்கல காவேரி, இப்போதான் நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. எஸ், காவேரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காக. அண்ட் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த வீடு, காவேரி, விஜய், அந்த கார் எல்லாம் நமக்கு எவ்வளோ கனெக்டட் ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் அவங்களுடைய அந்த பெட்ரூமில் அவங்களுடைய அழகான மூமெண்ட்ஸ், அப்புறம் அந்த ஊஞ்சலில் அண்ட் கார் தான் மெயினாக சொல்லணும். இன்றைக்கி அந்த காரை பார்த்து காவேரி ஃபீல் பண்ண விஷயங்கள் அவ்வளோ எமோஷனலாக நமக்குமே கனெக்ட் ஆச்சு. அட்லீஸ்ட் டீம் வந்து அந்த எமோஷனல் சீனையாவது காவேரிக்கு வச்சாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். எனிவேஸ் கங்கா வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் சாரதாம்மா கிட்ட காவேரி சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ சொல்கிறத மட்டும்தாம்மா கேட்பேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு சைட் மைண்ட் வந்து பரவாயில்ல இவங்க செப்பரேட் ஆகி போட்டோம், அப்பயாவது இந்த எமோஷனல் ட்ராமாலாம் முடிஞ்சு திகட்ட லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம டைலாக் ரைட்டர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது அழகான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அட் லாஸ்ட் விஜய் வராரு, வந்து செம்மையாக அழறாரு. ஸோ வேறு யாருமே ஆறுதலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவை டைட்டாக ஹக் பண்ணி செம்மையாக அழறாரு. அப்போது தாத்தா கேட்ட டயலாக், ரெண்டு பேருமே பைத்தியங்களா, ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக இருக்கும்போது நல்லா ஃபீலிங்காக காமிக்கிறீங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் மனசில் இருக்கிறத வாய் விட்டு தான் பேசுங்களா அப்படின்ற மாதிரி தாத்தா அட்வைஸ் கொடுக்குறாரு. ஈவன் விஜய்க்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவாக அவர் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிறதுக்கும் சரி பண்ணால் சரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்குமே எல்லாத்துக்குமே தாத்தா வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக இருக்கார். பட் அங்கே காவேரிக்கு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க பண்ணாத தப்பு கூட தப்பு பண்ணாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆளாக இருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு தோல் இல்லை, யாருமே ஹக் பண்ணி ஒரு ஹீலராக அங்கே யாருமே இல்லை காவேரிக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இனிமேல் ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்துருச்சு. இன்னும் ஒரு சில டைலாக் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம விஜய் பண்ணி கொடுக்குற சத்தியம் அது வந்து நாளைக்கு எபிசோடில் வந்துடும் போல். அதுக்கப்புறம் தான் அவர் போயிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இனிமேல் அந்த தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அழுகிற சீன் விஜய்க்கு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இவ்வளோ நாளாக அவர் அழ நமக்குமே அழ வர அளவுக்கு அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சின்ன எபிசோடு இருந்த மாதிரியே தான் எனக்கு இப்போ வரைக்குமே ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.